சாதாரண ஒரு டிவி ஷோல டான்சரா அறிமுகமாகி இப்போ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆக்ட்ரஸ்ல ஒருத்தவங்களா இருக்கிறவங்க தான் சாய் பல்லவி. சாய் பல்லவி ஆரம்ப காலத்துல இருந்தே தனக்குன்னு ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய முதல் படத்துல இருந்தே அவங்க கவர்ச்சியா நடிக்கிறது இல்லைன்னு சொல்லிருக்காங்க. எந்த ஒரு திரைப்படத்திலயுமே சேலை சுடிதாருக்கு தாண்டி ஆபாசமான ஆடைகள் அணிந்து அவங்க நடிச்சது கிடையாது. அதனாலேயே அவங்களுக்கு ஃபேமிலி ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். குடும்பங்களா நிறைய பேர் அவங்கள ஒரு ஃபேனா நேசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில இவங்களுடைய கவர்ச்சி புகைப்படங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் மத்த சமூக வலைதளங்கள்லயும் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இத பார்த்த பலரும் சாய் பல்லவியா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு கேள்வியும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சாய் பல்லவியுடைய ஃபேன் பேஜ்ல இருந்தே இந்த இமேஜஸ்க்கு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில சாய் பல்லவியுடைய ஏஐ ஜெனரேட்டட் போட்டோக்கள் நிறைய பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது எதுவுமே உண்மை கிடையாது. அது ஏஐயால உருவாக்கப்பட்டது. மக்களிடையில சாய் பல்லவியுடைய ஃபேமை டேமேஜ் பண்றதுக்கு தான் யாரோ இந்த மாதிரி பண்றாங்கன்னு அவங்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்டை யாரும் ஷேர் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பாதிக்கணும் அவங்க சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போஸ்டர் ரீபோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சுங்கிறத கண்டிப்பா வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. உங்களை இந்த மாதிரியான ஏஐ போட்டோக்களும் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸும் முட்டாளாக்கிடாம பாத்துக்கோங்கன்னு இப்போ அந்த அறிக்கையில சாய் பல்லவியுடைய ஃபேன் கிளப் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.